வாருங்கள் நண்பர்களே! இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிற மலைய பார்த்தோம். அந்த மலைய பார்க்கறக்கு அந்த மலைக்கு மேலே ஏறினோம். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போ முடியல. நிறையா கன்ஃப்யூஸாக இருந்தது. அதனால் கூடிய முறை ஓரளவுக்கு போகலான்னு சொல்லிட்டு மேலே ட்ரை பண்ணி போனோம். போய் பார்க்கறதுக்காக போய் மேலே போகிறோம். பார்த்தோம். ஆனால் ஒரு சில இடங்கள்ல கல்வெட்டுக்கள் இருந்தது. அதை நான் அடுத்த பதிவில் போடுறேன் நான். தமிழ் எழுத்துக்களில் உள்ள கட்டுரை வாய்ப்பு உள்ள கட்டளை இது இடம் வந்து இவ்வளோ பாதுகாப்பற்ற இடத்துல இருக்குன்றது, சூழ்நிலை இருக்குதுன்றது இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு போர்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க. பல பலகை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் அதுக்கான போகிறதுக்கான ஒரு நல்ல அது பாதுகாப்பான ஒரு இதை வழியை உண்டாக்கி வைக்கல. அது வந்து உண்மையிலேயே வேதனை அளித்த விஷயமா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட உயரத்து வரைக்கும் படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலைகளில் ஓரமாக தான் போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு 4 குகை இருக்குன்றாங்க இந்த மேலே. ஒவ்வொரு குகையாக நாங்கள் போய் பார்த்தோம். இப்படி போய் பார்த்ததில் நிறைய இடங்களில் மலைகள் பேர்க்கப்பட்டு வெட்டப்பட்டு பாலம் பாலமாக கீழே இறக்கி வச்சுருந்தாங்க. அது மரங்களை வந்து வெடி வச்சு தகர்த்து மலைகளை அது என்ன வகையான கல், என்ன வகையான பாறை, எதுக்கு பயன்படுமா, வியாபாரத்துக்கு பயன்படுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தடயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கும் சாம்பிள் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாலமாக எடுத்து இந்த மார்பிளுக்கோ கிரானைட்டுக்கோ எதுக்கோ செஞ்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க. பட் இது ஒரு சாதாரண பாறையாக இருக்க போய் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே. ஆனால் இதுக்கப்புறமும் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் போகிறப்ப இருந்த மிச்சம் தான் இந்த உங்களுக்கு காட்டுற இந்த பதிவுகள் எல்லாமே. ஏன்னா நாங்கள் பார்க்க கீழே போகும்போதே பார்த்தா நிறைய இடங்களில் பாலமாக வெட்டி வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் நான். இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஊட்டி விட்டு மலையவே குடஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கனிம வளங்களை இருக்கிற கட்சி யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இருந்த கட்சி அவங்க எடுத்து பண்ணி வச்ச வேலை. இங்கே பாருங்கள், பாலாமலாம் வெட்டி வச்சுருக்காங்களா. இதெல்லாம் மார்க்கிங் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வரும்போது பார்த்த பார்வை இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பாலமாக கிடக்கா. இதுதான். இதெல்லாம் வந்து அவங்க பக்கத்துலேயே இந்த சான்றுகள், தமிழ் சான்றுகள் பக்கத்துலேயே இருக்குது.